தேவ மனுஷனின் ஜீவ வார்த்தை. வேதாகமம் ஒரு நிழல் கண்ணாடி, அது உங்கள் மனதை அழகுபடுத்துகிறது. தாமஸ் வாட்சன் என்ற தேவ மனுஷன் இவ்விதமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா, நம் வாழ்க்கையில் அன்றாட வேதம் வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். இந்த இடத்துல இந்த வேர்ட்ஸ் எழுதின தேவ மனுஷன் விதமாக சொல்லுகிறார், வேதாகமும் உங்கள் மனதை அழகுபடுத்துகிறது என்று சொல்லி. இப்போ வாழ்க்கையை யோசித்து பார்ப்போமே, நம்ம இந்த உலகத்தில் அநேக தங்களை அழகுபடுத்தி கொள்ள அநேக காரியங்களை பயன்படுத்துகிறது உண்டு. ஆனால் உள்ளான மனுஷன் அழகாக இருக்கிறானா, உள்ளான மனசு அழகாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒன்று தான். இந்த வாக்கியத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, உள்ளான மனுஷன் உள்ளான மனது அழகாகணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று பண்ணுப்பா, வேதத்தை வாசி. வேதம் தான் நீ எப்படிப்பட்ட மனுஷன் என்பதை உனக்கு காண்பிக்கும். உலகத்தில் இருக்க ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நீ நிற்கும் போது உன் தோற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது உனக்கு காண்பிக்குதோ, அதே மாதிரி நீ வேதத்தை வாசிக்கும் போது உன் உள்ளான மனசு எப்படிப்பட்டதாக இருக்குது என்பது உனக்கு காமிக்கும், அதை சுட்டி காட்டும். அதை நீ மாற்றிக்கொள்ளும் போது உன் மனசு அழகாக மாறும் என்பதை விதமாக சொல்லுகிறார். எனவே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.